ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆசிரம சமையல்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து அம்மாச்சி தாத்தாக்கெலாம் சாரீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பஜாருக்கு வந்திருக்கோம். எப்பவும் போல் வர ஜெய்யம்பேக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இன்னொரு விஷயம் வந்து மெயினாக அதுக்காக வந்தோம். இருங்க, அதுக்கு முன்னாடி விசாகனோட தோஸ்த் ஆகிட்டாங்க. எதுக்காகனா எங்கள் அண்ணன் பொண்ணுங்களுக்கு வந்து பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து காது குத்துறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நான் வந்து அத்தன்ற முறைக்கு நான் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும், நகை எடுத்துக்கணும், தட்டு சீர் எடுக்கணுமா. அதனால் சரி அந்த வேலைகளையும் இன்றைக்கி வந்து நான் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பஸாருக்கு வந்திருக்கேன். அது கூடவே இன்னொரு டைம் அலையணும் அப்படின்றதுனால சேர்த்தே வந்து அம்மாச்சி தாத்தாக்கெலாம் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அம்மா விசாகன் வந்திருக்கோம். அடுத்த வாரம் தான் வந்து சமையல். இந்த வாரமே வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்து வைக்கிறோம். வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்க எல்லா புடவையுமே வந்து அந்த பூனம் புடவை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். எப்போ வந்தாலும் இந்த பாருங்கள், அந்த மேலே இருக்காதான் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. செட்டாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நாங்கள் இப்போதைக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் எத்தனை எடுக்க போகிறோன்றது தெரியல. இன்னும் கொஞ்சம் எடுக்க போயிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, இந்த கடைக்கு எப்போ உள்ளே வந்தாலும் எங்கள் அம்மாவோட கண் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா அந்த இதிலே தான் இருக்கும் எங்கள் அம்மாவோட கண். ஏனே தெரியாது. கேட்டால் எங்கள் அம்மா ஒரே கருத்து சொல்கிறது என்னன்னா, தம்முன்னு போட்டாரு. ஏன்னா இது வந்து சாப்பிட்டு போகணும். இப்படி பிடிச்சிடலாம் பாருங்க. அது மாதிரி இது வந்து சாப்பிட்டு போகணும். இது வந்து நம்ம உடம்புல கட்டிட்டு தெரியாது, லேஸாக இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால் இங்கே எல்லா பேரும் இங்கே கடைக்கு வந்தோன்னே எல்லாம் அதையும் எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நான் இதை புடவைங்களே பார்த்துட்டு வந்துட்டு இப்போ வந்து ஜாக்கெட் கிடையாது, நம்ம ஜாக்கெட் எடுத்து வச்சுக்கணும். ஆனால் வந்து சாரீ மட்டும்தான் தெரியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இது வந்து சாப்பிட்டு போகணும். அதனால் எனக்கு எப்போதுமே புடவை வந்து இது மாதிரி சாப்பிட்டு போகணும் தான் பிடிக்கும். அதனால் ரொம்ப நல்லா இருக்குது சாரீ எல்லாமே. எப்போ வந்தாலும் எங்கள் அம்மா அப்படி தாங்கி பாருங்க. எங்கள் அம்மா சொல்கிறவா நானும் பிடிச்சி எடுத்தோம்னா அப்படி நல்ல சாஃப்டாக இருக்குது. இது மாதிரி தான் இந்த கலெக்ஷன் எப்பவுமே நல்லா இருக்கும். புடவை பார்க்கும்போது கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம உடம்பு கட்டிட்டோம்னா பார்த்தீங்கன்னா லுக்காக சூப்பராக இருக்கும் புடவை. இப்போ தான் வந்து என்னென்னா, இன்னொரு அண்ணன் பொண்ணு வந்து ஏஜ் கட்டன் பண்ணிட்டாங்க. அப்போவும் வந்து அப்படி தான் இந்த தாவணி செட்டு தான் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போனோம். இதோ இங்கே இருக்கு பாருங்க, ஃபஸ்ட்டாக இருக்குது. என்னப்பா கர்ச்சிஃபா? இங்கே வா விசாகன், இங்கே வாங்க, சொல்லிட்டு போங்க. ஓகே, எடுத்து. இப்போ திரும்பி வந்து எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த பட்சம் நல்லா இருக்கும். விசாகனுக்கு வந்து இந்த கடைக்கு வரவும் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டாங்க. அதனால் விசாகன் வந்து அந்த பையன் கூடயே போய் நிற்கிறான். ஏன்னா அவசட்டு பிள்ளைங்கன்னா அவனுக்கு ஒரு இதாக இருக்குது விளையாடுறதுக்கு. இதுதான் டவுசரை ஏன் அப்படி பிடிக்கிற? டவுசரை கீழே விடு. அழகா அடுக்கி வை சாமி. இங்க பாத்தீங்களா கொழுப்ப? அழகா அடுக்கி வைடி பட்டு. அடுக்கி வை, நல்லா வை. அங்க பாரு அப்பா எப்படி வச்சிருக்கேன். இன்னமும் எங்களுக்கு வந்து இந்த மேல இருக்க சாரிகள் தான். இந்த முதல் பெட்டிய இப்போ வந்து இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து நல்லா ப்ளைனாக இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஜாக்கெட்லாம் வந்து எப்படி சொல்கிறேன்னா, அந்த மிஷின் பேட்ச் ஒர்க்கு மாதிரி, பேட்ச் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, மிஷின் ஆரி ஒர்க்கு போட்டு கொடுக்குறாங்க. எங்கள் ரஞ்சிதம்மாவுக்கு இதே பாடு. இங்கே எங்கள் அம்மா பாடுக்கு அழகாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. பார்க்குறியா. ஆனால் இப்படி நாங்கள் பார்க்க வந்தோம்னா நாங்கள் ஒன்று எடுத்து வச்சுருப்போம், அவர் கரெக்டாக அவர் எடுத்து வச்சுருவார். இருந்தாலும் எங்களை வந்து சும்மா அட்டைப்பீட்டுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ரஞ்சிதம்மா, எங்களை ஒரு அட்டைப்பீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்க. இது வீடியோவில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து எப்படி சாரி பாப்பன்றது. ஏன் அடுக்குப்பா அட்டைப்பட்டியில் போட்டு.
இப்போ இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து போயிடுவோம். எதுக்குன்னா நாங்கள் வந்து இன்னும் தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கணும். அதுக்காக நான் வந்து ஒரு வேலை கொடுத்துருக்கோம். இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கேன் நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சதில். அதனால் இதை வந்து அடுக்குடான்னு சொல்லி இந்த வேலையை கொடுத்துருக்கோங்க. நல்ல ஓரத்தில் பிடிச்சிக்கோ, பிடிக்க மாட்டியா? அங்கே பாருங்க. அவ்வளோதான், அப்படி தெரியல. வா, அழகா நேரம் இருக்கு. அவ்வளோதான். அச்சோ, கீழே எடு, கீழே எடு. அதுக்காக அவரை பார்க்குறாங்க பாருங்க. இல்லைன்னா நல்லா அடுக்கலாம். விசாகன் பாருங்க, எங்கள் அம்மா வந்து அந்த சேலையை எடுத்தானேன்னு திட்டிடுச்சின்னு அவனுக்கு அவ்வளோ ரோசம் வந்துருக்கு. விசாகன் இங்கே வாயா அம்மாட்ட. விசாகன் சரி விட, வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நின்று. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வரைய மாட்டான். கடையிலேருந்து கிளம்பி வந்தாச்சு. கடையிலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி ஆகிடுச்சு. இப்போ வந்து மணி 4:10. நாங்கள் கடையிலேருந்து கிளம்பிட்டோம். பயங்கர மழை, அதனாலே என்னமோ வெளியே வர முடியாமல் உட்காந்துட்டோம். சரி, அதுக்கப்புறம் கிளம்பலாம், மழை நின்றுச்சேன்னு பார்த்துட்டு கிளம்புனோம். திரும்பி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருங்க மழை செம்ம மழை ஆயிடுச்சு. அதனால இப்போ அப்படியே பழம் வாங்கணும் இல்லையா, அப்படியே பழம் வாங்கலான்ட்டு வந்தோம். வந்துட்டு ஆனந்தம்மா கூட தான் ஆட்டோவில் வந்து வந்தாச்சு. ஏன்னா இந்த சவாரி வந்து நாங்கள் எப்போவுமே வந்து நீட்ராட்டோ போட்டு போவோமா. இப்போ ஆனந்தம்மா இருக்கனால அப்படி வந்து அவரை ஃப்ரீயாக இருக்க வேணான்னு சொல்லிவிட்டு இங்கிட்டு கூப்பிட்டு நாங்கள் இங்கிட்டு கொடுக்குற காசை மாமாவுக்கு வந்து கொடுத்துருவோம். அதனால் மாமா வந்து நாங்கள் வந்து கூப்பிட்டுட்டோம். ஏன்னா நம்மளால அடுத்த சவாரிக்கு உட்காந்துருக்காரு, நம்ம ஒரு சவாரி கொடுத்துடலாம் தானே, என்ன மாமா? ஓகே சூப்பர். அவர் வந்து வடை சூடா இருக்கு இன்னைக்கு வந்து தம்பி கூட்டிட்டு இருக்கேன். நான் சாப்பிடல, தம்பி கூட்டிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து அமாவாசை. ஆனால் நான் வந்து காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா காலைல 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடு, சாம்பார், ரசம், 3 வகையான காய், பாயாசம் எல்லாமே செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ வந்து பசி எடுத்துச்சு. ஆனந்தம்மா வந்து சாப்பிடலை, வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. அதனால் சாப்பிடல. சரி, இடையில இப்போ இடப்பட்ட கேப்பில் மணி 4:10 ஆகிட்டனால ஒரு டீயும் வடையும் சாப்பிட்லான்ட்டு இருக்கோம். அம்மாவும் ரஞ்சிதம்மாவும் வந்து போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் வடை சாப்பிடுங்க, இருக்கு. நீங்களும் வாங்க சாப்பிட. விசாகா நீ சொல்லு, வாங்க சாப்பிட. வாங்க சாப்பிடலாம். கூப்பிடு, இதை காமிச்சு கொடு, இதை காமிச்சு கொடு, நான் கொடு, வாங்க வாங்க சொல்லு, வாங்க வா வா. சும்மா இருக்கும்போது பேசாதடான்னு சொன்னா கேட்கவே மாட்டான். ஆனா நம்ம வீடியோ எடுத்துட்டு பேசுறான்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். விசாகன் வாங்க சொல்லு. சரணும்மா ஃபோன் பண்ணலாமா? ஏனாம்மா? அவ்வளோதான், நாங்கள் வடை சாப்பிட போகிறோம். மழை, ஆனால் சக்க மழை. இப்போ எல்லாம் ஜாமானும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வந்து என்னம்மா வாங்கணும்? இந்த பொட்டுக்கடலை, சக்கரை, இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆப்பிள் வாங்கியாச்சு, சாத்துக்குடி வாங்கியாச்சு, ஆரஞ்சு வாங்கியாச்சு, அருணாசி 5 காய் 5 வாங்கியாச்சு, பலாப்பழம் வாங்கியாச்சு, வாழைப்பழம் 2 சீப்பு வாங்கியாச்சு. இன்னும் என்ன வாங்கினா பொட்டுக்கடலை சக்கரை, தேங்காய், பொட்டுக்கடலை சக்கரை, சாக்லேட்டு இது வாங்கணும். இப்போ நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நாங்கள் டீ சாப்பிட்டோம், வடை சாப்பிட்டோம். ஆனால் அம்மாவும் ரஞ்சிதம்மாவும் வந்து மழையில் வந்து போயிருக்காங்க. ஏன்னா பொருள் வாங்க வேண்டியதை கொஞ்சம் நேரம் கழித்து வாங்கலான்ட்டு இருக்குது. ஆனால் மழை ரொம்ப இருக்கனால திரும்பி நம்ம வெயிட் பண்ணி நம்மளால் வந்து வாங்கிட்டு போக முடியாது. இப்போவே கிட்டத்தட்ட நான் 4:10க்கு வந்து இங்கே வந்தேன் மார்க்கெட்டுக்கு. மணி என்னான்னு தெரில. 4:10 மணி 5 ஆக போகுது. இன்னும் வந்து வாங்கி முடிக்கவே இல்லை. இப்போ தான் பார்த்தேன், நாங்கள் அங்கிட்ட இருந்தோம். அங்கிட்ட எல்லாம் வந்து சரி, போலீஸ்காரங்க வந்து அங்கே நான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த சைடு வந்துட்டோம். மார்க்கெட் ஆர்ச்சு பாருங்கள்.
மேகம் எப்படி இருக்கு வர. அதனால் நான் நல்லா தட்டனே. அதனால் இங்கே வந்து நின்னோம். இங்கிட்டு போனால் பூ அப்போ தான் நான் வந்து வண்டி எடுத்து வச்சுட்டு சொன்னேன் பூ வாங்கணும் அப்படின்னு. அதனால் இங்கிட்டு போனாங்க. திரும்பி பார்க்குறேன் எங்கிட்டு போனாங்கன்னே தெரில. வீட்டுக்கு வந்தாச்சு. மழை வந்து பயங்கரமான மழை. அதனால் அதுக்கப்புறம் என்னால் வீடியோவும் வந்து எடுக்க முடியல. நேராக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதில் வந்து பூ பழம் எல்லாமே இருக்குது. நாங்கள் என்னென்ன வாங்கியிருக்கோன்றத நான் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இதில் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் அம்மா வந்து இன்றைக்கி அமாவாசைன்றதுனால. என்னம்மா எங்கம்மா போகிற? அங்கே போறியா? அமாவாசைன்றதுனால சாமிக்கு வந்து சமையல் பண்ணுறதுக்காக அம்மா வந்து வந்த உடனேயே போயிட்டாங்க. மழையோட மழை. இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் அதை எடுத்து வச்சுட்டு பூ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ பூவுக்கு மேலேயே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை நாங்கள் வந்து இதுக்கப்புறம் கட்டுற வேலையை பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நாங்கள் காலைல அவசரமாக செஞ்சுட்டு எல்லாமே வந்து அப்படியே எடுத்து பெரியப்பாவுக்காக நாங்கள் வந்து வச்சுட்டு போயிட்டோம். அவரை வந்து சாப்பிட்டுக்க சொல்லிட்டு போயாச்சு. விசாகன் பாய் சொல்லுங்கள். நீ வாயை திறந்து சொல்லு சத்தமா. குட் நைட்.